நவபாஷாணத்தில் வாராகி வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷாண நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா? போன் மூலம் நியூமராலஜி. For call 766-7975-266. ஏற்கனவே வடிவேல் வந்து டூ ஃபெயில், ஏற்கனவே மார்க்கெட் இழந்து சும்மா உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து பல விஐபிகளை வர வச்சுட்டு இந்த மேடையில் நடனம் ஆடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஆடுறதுலாம் இருக்குல்ல, இந்த ஆடியன்ஸ் மத்தியில் ஆடுறது, அதுதான் இப்போ சமீப காலத்தில் அது கொஞ்சம் சிக்கலாகும். ஏற்கனவே இவனெல்லாம் கொஞ்சம் ஹெட்வைட் பிடிச்சிருந்தேன். கடந்த காலத்தில் பல வரலாறு இருக்கே. இவங்கெல்லாம் முதல்ல ஊர்லேருந்து இவங்கெல்லாம் எப்படி வந்தான்றதை முதல்ல பார்க்கணும். தேவையான அளவுக்கு பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சாங்கன்னு வச்சுங்களேன். படங்கள் இல்லாத போது அவர் வெறுமையில் இருக்கிறாரு, நல்லா தெரியுது. அவர் வெறுமையில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு அவர் வர்றதே வந்து பெரிய விஷயம்னு வச்சுங்களேன். அங்கே என்ன மாதிரி நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். முதல் மனைவியோட விவாகரத்து வந்து அவருக்கு மகன்கள் இருக்கிறாங்க. அந்த மகளே ஒரு மூத்த மகன் சொல்லப்படுது. இப்படி வந்து ஒரு மேடையில், பொது மேடையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் வந்து சுந்தரம் மூலமாக வந்து பிரபுதேவாவும் சரி, அவங்க அண்ணன் 3 பேருமே அறிமுகப்படுத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். என் மனைவி ரொம்ப ரொம்ப நல்லவங்க சொல்லிவிட்டு நான் டிவோர்ஸ் கேட்டேன். டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அழுதாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்ல ஒரு மனைவி அழதானே செய்வாங்க. இங்கே ஆணாதிக்கும் மேல்வாங்குது. நான் வந்து பிரியறேன் அப்படின்னு சொல்லும்போது அழுதுகிட்டே தானே கொடுப்பாங்க. அந்த பிரியா விட எப்படி கொடுப்பாங்க? சந்தோஷமா, ரைட்டுப்பா, ஓகே, அது கொடுப்பா, டாக்குமெண்ட் கொடுப்பா, உடனே கையெழுத்து பண்ண மாட்டாங்க. அப்போது நல்ல மனைவி தான். ஒரு எல்லாமே இந்த இளம் ரத்தம் இருக்க வரைக்கும் தானே. இவங்க அப்பா சுந்தரம் வந்து நினச்சிருந்தாருன்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இந்த 3 பிள்ளைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டார்ல இதே நடனத்துறையில். அதை யாருமே நினைக்கிறதில்ல. நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி வாழணும்னு நினச்சாங்கன்னா பிரச்சனையே இல்லை. சுந்தரம் அவர்களுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருந்தாலும் கூட அங்கே வந்து பிரபலமாக பேசப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவா தானே பேசுகிறாங்க. அண்ணனால் முடியல, தம்பியால் முடியல, நடுவில் இருக்கிற ஒருத்தரால் முடியுதுன்னா அங்கே மகனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாருல்ல, அது எவ்வளோ தூரம் வெற்றி அடைய முடியும்னு சொல்ல முடியும். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நேற்று நடந்த பிரபுதேவா அவர்களுடைய நடன கச்சேரி தான் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வருது. ஒரு பக்கம் அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது வந்து வைபுன்னு பேர் வச்சாங்க. பட் வந்து மக்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்குற விதத்தில் அந்த கச்சேரி இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கச்சேரியில் நடந்த சில விஷயங்களை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பெருசாக இருக்கிறது வந்து பிரபுதேவா தன்னுடைய மகனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. சார், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஹிஸ்ட்ரி என்ன? இப்படி வந்து ஒரு மேடையில், பொது மேடையில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் வந்து சுந்தரம் மூலமாக வந்து பிரபுதேவாவும் சரி, அவங்க அண்ணன் 3 பேருமே அறிமுகப்படுத்துறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி பண்ணுறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய வாரிசுகளை வந்து அந்த துறையிலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு இல்லை. இப்போ சின்னி ஜெயந்த் போன்றவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா வந்து அவங்கள வந்து வேறு துறைக்கு வந்து அரசு துறைக்கு அதிகாரத்தில் அமர வைக்கிறதுக்கு அப்படி பயணப்படுறாங்க. ஆனால் இந்த சினிமாவில் வந்து இருக்கிற சில பேர் வந்து தன்னுடைய மகனை அப்படியே கொண்டு வந்துடணும், இன்னொரு சிம்புவாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி, இப்போ டி ராஜேந்தர் போய் சிம்புவை கொண்டு வந்தாரோ அது மாதிரி வந்து பலரும் கூட கொண்டு வந்தோம், அது மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகணும் கிடையாது. அந்த துறையில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா, இப்போ வந்து அவங்க அப்பா டான்ஸ் மாஸ்டர், இவரும் டான்ஸ் மாஸ்டர்னும் போது அது ரைட். 3வது தலைமுறையை கொண்டு வரணுன்றதுல விருப்பப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை எப்படி பண்ணுறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு மேடையில் வந்து அவங்களுடைய இயற்கையாகவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேடையில் டான்ஸ் ஆடி தான் வந்து இது ஒன்றும் அரங்கேற்றம் கிடையாது. பரதநாட்டியம் அரங்கேற்றம் மாதிரி அரங்கேற்றம் பண்ணுறது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல் டான்ஸுன்றது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் தான் நீங்கள் வந்து இதை பண்ண முடியும். பொது மேடையில் கூட அதுக்கான மேடை தளம் இருந்தால் தான் பண்ண முடியும், இல்லையா? இப்போது ரோட்டில் கூட சில பேர் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த மாதிரியான டான்ஸ்லாம் அவங்க பார்த்துருப்பீங்க. வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அதை எப்படி பண்ணுறோன்றது முக்கியம் இருக்குல்ல. நீங்கள் வந்து பல விஐபிகளை வர வச்சுட்டு இந்த மேடையில் நடனம் ஆடுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து ஆடுறதுலாம் இருக்குல்ல, இந்த ஆடியன்ஸ் மத்தியில் ஆடுறது, அதுதான் இப்போ சமீப காலத்தில் அது கொஞ்சம் சிக்கலாகும். நானும் கூட பார்த்துருக்குறேன். சில நிகழ்ச்சியில் போகும்போது அங்கே இருக்கிறவங்க சில பேர், பல பேருக்கு வந்து ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவங்க கூட இருப்பாங்க, சினிமாவுக்கு அப்பாற்பட்டவர்கள் கூட இருப்பாங்க. ஸோ அவங்கள போய்ட்டு அங்கே போய் அவங்கள வந்து தொடுறது, அவங்கள இழுக்கிறது, அவங்கள டான்ஸ் ஆடுறதுக்கு வான்னு கூப்பிட்றது, இப்படியெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான்.
அது வந்து விஐபிகள் சில நேரங்களில் நெருடல் ஆகிடுது. ஒரு நிகழ்ச்சினா அது மேடையில் நிகழ்ச்சினா அந்த மேடை வரம்போடு இருக்கணும். அந்த மேடையில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேடையிலேருந்து இறங்கி வந்து ஆடியன்ஸ் பற்றியில் வந்து கேட்டால் நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன்ற அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அதுதான் சிக்கலாகுது. அதை வந்து இந்த இடத்துல வந்து சிக்கலானது நம்ம பார்த்தோம். சார், ஆனால் அவர் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள் ஏதாவது சொல்லுங்க. முதல் மனைவியோட விவாகரத்து வந்து அவருக்கு மகன்கள் இருக்கிறாங்க. அந்த மகளே ஒரு மூத்த மகன் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு வந்து கேட்டால் தெரியும், கொஞ்ச நாள் வந்து நயன்தாராவோட சுற்றிட்டு இருந்தோம் தெரியும். அவங்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க பல காலத்தில். அதுக்கப்புறம் முதல் மனைவியோட ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும் போது வேறு வழி இல்லாமல் வந்து பிரிகிறாங்க நயன்தாராவும் பிரபுதேவாவும். ஸோ பிரபுதேவா பிரிஞ்ச பிறகு அவருக்கு மறுபடியும் மீண்டும் வந்து விவாகரத்து ஆகிட்டு அந்த அவங்களோட போகாமல் இன்னொருத்தர் வந்து தான் வந்து ஹிமானி சிங்ன்றவங்களோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. ஆனால் இவங்க வந்து முதல் மனைவியோட மகன். ஆமாம், ஓகே. முதல் மனைவியோட மகன். ஆனால் அவங்களே கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் அந்த ரம்பலத்தை கூட பிள்ளைகள்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் டிவோர்ஸ் ஆனதுக்கு காரணம்னு கேட்டால் அவங்க கொஞ்சம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இறங்கி நயன்தாரா வந்து கடுமையான தாக்குதல் கொடுத்தாங்க. எங்கன்னா பொது இடத்துல பார்த்தா வந்து அடிப்பன்னு கூட சொல்லியிருக்காங்க ரம்லத். அது இயல்பாக எல்லா மனைவிகளுக்கும், நல்ல மனைவிகளுக்கும் வர கோவம் தானே அது. தன்னுடைய கணவனை வந்து இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டாங்க, அபகரிச்சிட்டாங்கன்னு போது அந்த கோவத்தை வெளிப்படுத்தினாங்க. அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண விதத்தில் வந்து கேட்டால் வந்து விவாகரத்து பண்ணியாச்சு. பண்ணிட்ட பிறகு என்ன அடுத்து மறுபடியும் மீண்டும் அவங்களோட போய் சேராமல் வேற ஒருத்தரை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் பிள்ளைகளை வந்து நல்லா பார்த்துக்கிறாருன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மூணாவது ரிலேஷன்ஷிப் இவ்வளோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இது சினிமாக்காரங்களுக்கு என்னமோ பெரிய இது. என்ன கேட்டால் வந்து சினிமாக்காரங்களுக்கு வந்து கேட்டால் வந்து அதாவது இந்த குரங்கு மாதிரி தானே, மரம் விட்டு மரம் தாவர மாதிரி தானே வச்சுருக்கிறாங்க வாழ்க்கையை. இதை சொன்னால் எல்லா சினிமாக்காரனும் சொல்கிறேன்னு கிடையாது. சினிமாவில் ஒழுக்கமாக இருக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அங்கே அன்பு வந்து பிரதானமாக இருந்ததுன்னா அங்கே இந்த தாவர விஷயம் இருக்காது. நல்லா தெரியும், நயன்தாரா வந்து லிமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் பல பேரோட இருந்திருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. வேறு யாரும் கூட தேவையில்லை. அப்போ இவர் சூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரை சூஸ் பண்ணியிருக்கணும், ஏற்கனவே மனைவி இருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு வேற்றுமை வருதுன்னா கூட நீங்கள் பிரிஞ்சு இன்னொருத்தரை போய் நீங்கள் வந்து விரும்பினால் கூட அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கும். இங்கே என்ன கேட்டால் இங்கே பல பேர் வந்து பல கவிஞர்களை பார்த்துருக்குறேன், பல எழுத்தாளர்களை பார்த்துருக்குறேன். சினிமா நடிகர் மட்டுமே இல்லை, பல ஆளுமைகளை நான் பார்த்துருக்கேன். எப்படி வந்து இன்னொருத்தருடைய உங்களுடைய சாப்பாட்டை நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டு வாங்கலாம். அதை நீங்கள் எனக்கு பிச்சையாக போட்டாலும் சரி, தர்மமாக பண்ணாலும் சரி, 2 வார்த்தை இருக்குது, பிச்சை தர்மம் ரெண்டும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதை வாங்கலாம். ஆனால் உங்கள் தட்டிலேருந்து நான் உங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, உங்கள்கிட்ட பறிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நியாயமாக இருக்கும்? ஏற்கனவே இன்னொருத்தருக்கு உரிமையான ஒன்றை உங்களுக்கு தெரியாமல் நான் எடுக்கிறது திருடு தானே. அது பொருளை திருடுற மாதிரி தானே. இன்னொருத்தருடைய கணவனை திருடுறது கூட பொருள் திருடுற மாதிரி தானே. அது எப்படி அந்த திருடு பண்ணிவிட்டு குற்ற உணர்வே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எனக்கு அது தெரியல, இது வரைக்கும் எனக்கு புரியல. இதை சொன்னால் பல நடிகைகள் கோபம் வருது. நான் என்ன கேட்குறேன்னா, நல்லா அவன் கணவன் இன்னொரு பெண்ணோட கணவன் தெரியும், அதில் இப்படி கூட எடுத்துங்களேன் சொன்னால் இன்னொருத்தருடைய மனைவின்னு தெரியும். அதை நீங்கள் வந்து அபகரிக்கிறதுன்றது வந்து அது எப்படி நியாயமாக இருக்கும்? நீங்கள் சொல்லலாம், நான் டீசெண்டாக நான் வந்து டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சமீபத்தில் இயக்குனர் மிஷ்கின் சொன்னார், என் மனைவி ரொம்ப ரொம்ப நல்லவங்க சொன்னார், ரொம்ப நல்லவங்க சொல்லிவிட்டு நான் டிவோர்ஸ் கேட்டேன், நாங்கள் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அழுதாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது நல்ல ஒரு மனைவி அழதானே செய்வாங்க. இங்கே ஆணாதிக்கம் மேல்வாங்குது. நான் வந்து பிரியறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அழுதுகிட்டே தானே கொடுப்பாங்க. அது பிரியா விட எப்படி கொடுப்பாங்க? சந்தோஷமாக ரைட்டுப்பா ஓகே விட்டுருந்தா அது கொடுப்பா, டாக்குமெண்ட் கொடுப்பா, உடனே கைட் பண்ண மாட்டாங்க. அப்போது நல்ல மனைவி தான் அர்த்தம். அந்த டைம்லேயாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. நம்மளை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே நார்மலாகவே வந்து ஒரு எக்ஸை சந்திக்கிறேன்னு சொன்னாலே மனைவிங்கிட்ட உடனே மனைவிங்க அழ ஆரம்பிச்சிடுவாங்க இல்லை? அப்படியே நான் ஜென்ரலாக பொதுவாக சொல்கிறேன். நான் வந்து முன்னாள் எக்ஸை பார்த்தேன்னு இங்கே ஆண்கள் கூட சொல்ல முடியாது, பெண்கள் சொல்லவே முடியாதுன்னு வச்சுங்களேன். சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிரும், வீட்டில் வந்து பெரிய ரணகலமாக ஆயிரும். ஆனால் ஒரு எக்ஸை நான் மீட் பண்ணேன்னு சொல்லும் போதே அழக்கூடியவங்களாம் இருக்காங்க. இல்லை நான் அந்த எக்ஸோடு சேர்ந்து நான் வாழ போகிறேன், எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுன்னு சொன்னால் எந்த மனைவி வந்து சந்தோஷமாக கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி சந்தோஷமாக கொடுத்தாங்கன்னா அவங்க இவங்களோட வாழவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? நான் சொல்கிறேன், மிஷ்கின்காக சொல்கிறேன், மிஷ்கின் சொன்ன வார்த்தையை வச்சு சொல்கிறேன். பொதுவாக நான் சொல்கிறேன், இது நல்ல விஷயம் கிடையாது. சினிமாவில் வந்து நிறைய நடக்குது,
வெளியிலையும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமூகத்துலேயும் நிறைய நடக்குது இந்த மாதிரி. இதே ரம்பளத்தோடு சேர்ந்து கூட வாழ்ந்துக்கலாமே. எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு நெருஞ்சி முள் மாதிரி ஒரு வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் நம்மளோட இருப்பாரா, இல்லை முதல் மனைவியோட பிள்ளைகளோட போயிடுவாரா, இல்லை இவர் சொத்துக்கள்லாம் எப்படி எழுதி கொடுப்பாரு, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா, இல்லை இப்படி தான் நடக்கும். ஒரு எல்லாமே இந்த இளம் ரத்தம் இருக்க வரைக்கும் தானே. இன்னொரு 15 வருஷம் இப்போ நான் கேட்குறேன், சுந்தரம் நினச்சிருந்தாருன்னா என்ன இருக்குது இவங்க வாழ்க்கை? சுந்தரம் நினச்சிருந்தாருன்னு வச்சுங்க, இவங்க அப்பா சுந்தரம் வந்து நினச்சிருந்தாருன்னா இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இந்த 3 பிள்ளைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டார்ல இதே நடனத்துறையில். அதை யாருமே நினைக்கிறதில்ல. நம்ம அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரி வாழணும்னு நினச்சாங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம அப்பா அம்மா நல்லா ஒழுக்கமாக இருந்திருக்காங்க, நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம அப்பா மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம அம்மா மாதிரி இருக்கணும்னு நம்ம நினச்சாங்கன்னா, ஆண் பெண் நினச்சாங்கன்னா சிக்கலே கிடையாது. ஆனால் நீங்கள் சொத்துன்னு பேசும்போது தான் வெளியிலேருந்தும் சில கேள்விகள் வருது. இவங்களுக்கு எந்த அளவுக்கு சொத்து இருக்கும்? ஏன்னா இவங்க இத்தனை பிரிவினைகள் இவங்களுக்கு இருக்கும்போது யாருக்கு அதெல்லாம் போகும்? ஒருவேளை அதுக்காக தான் ஒரு பையனை எப்பவுமே சட்டப்படி போகும்போது டைவர்ஸ்னு ஒன்று நடக்கும்போதே அது வந்து அந்த டிவோர்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே செட்டில்மெண்ட் நடத்தும். அப்போவே அந்த டைமில் இவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை வந்து பகிர்ந்து கொடுத்துருவாங்க. எப்போவுமே அது எந்த டிவோர்ஸ் இருந்தாலும் கேட்டிங்கன்னா கணவன் மனைவி பிரியும் போதே அவங்களுக்கு மனைவிக்கு உள்ள என்னவோ அதை வந்து கொடுத்துருவாங்க. அப்போவே அவங்களுக்குள்ள மியூச்சுவல் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க. இது இயல்பாக நடக்கிறது தான். ஆனால் இவருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அதுதான், கோடிக்கணக்கில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையானதை செட்டில் பண்ணிடுவாங்க. ஒருவேளை அவங்க அண்ணன் தம்பியை கூட கொண்டு வர முடியாத அந்த சூழ்நிலையில் இருந்ததோ? சுந்தரம் அவர்களுக்கு வந்து 3 பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த 3 பிள்ளைகளும் கூட பார்த்தீங்கன்னா வந்து பிரபுதேவா தான் அங்கே வந்து ராஜசுந்தரம் வந்து வெரி குட் டான்ஸர், நான் இல்லைன்னு சொல்கிறேன், நல்ல மாஸ்டர் தான். ஆனால் அங்கே வந்து பிரபலமாக பேசப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவா தானே பேசுகிறாங்க. அண்ணனாக கூட இருக்கலாம், அவருக்கு தம்பி கூட இருக்கலாம், இடையில இருக்கிற இவர் தான். அங்கே டேலண்ட்டு தான் அங்கே ப்ரூவ் ஆகுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அண்ணனால் முடியல, தம்பியால் முடியல, நடுவில் இருக்கிற ஒருத்தரால் முடியுதுன்னா அங்கே மகனை கொண்டு வரணும்னு நினைக்கிறார்ல, அது எவ்வளோ தூரம் வெற்றி அடைய முடியும்னு சொல்ல முடியாது. அது காலம்தான் பதில் சொல்லணும், நாமளும் கூட சொல்லிட முடியாது. ஆனால் எனக்கு என்னுடைய பார்வை கேட்டினா எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையிலேருந்து கொண்டு போய் அவங்கள அடுத்த இடத்துல கொண்டு போய் விட்டுறணும், அடுத்த லிமிட்டில் கொண்டு போய் விடணும். ஆனால் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று அந்த நடந்த மேடை கச்சேரியில் வந்து வடிவேல் அவர்களை வந்து இவர் செஞ்ச செயல்கள் வந்து வெறுக்கத்தக்கதாக இருந்தது. அவருக்கும் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப கோவப்பட்டாருன்னெல்லாம் சில காட்சிகள்லாம் வெளியாகிருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? ஏற்கனவே வடிவேல் வந்து டூ ஃபெயில், ஏற்கனவே மார்க்கெட் இழந்து சும்மா உட்காந்துருக்கார். அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. மாமன் நடித்த பிறகு நிறைய இது மாதிரி குணச்சித்திர வேடங்கள் வரும் அப்படின்னு நினச்சார், வரல. படங்கள் இல்லாத போது அவர் வெறுமையில் இருக்கிறாருன்னு நல்லா தெரியுது. அவர் வெறுமையில் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு அவர் வர்றதே வந்து பெரிய விஷயம்னு வச்சிங்களேன். ஏன்னா அங்கே வந்தால் என்ன மாதிரி நடக்கும் அங்கே, ஏன்னா ஒரு புகழோட உச்சியில் இருந்தவங்களுக்கு அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களுக்கு கொடுக்குற அந்த வரவேற்பெல்லாம் வந்து இவங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் இழக்கும்போது அவங்க பயணப்படுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு விழாவுக்கு, அங்கே என்ன மாதிரி நடக்கும்ன்றது எனக்கு தெரியும். எப்போவுமே இந்த சிக்கல் இருக்குது. இந்த சினிமா, அதுவும் குறிப்பாக சினிமாவில் புகழோட உச்சியில் இருந்துட்டு கொஞ்சம் டவுன் இறங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கொடுக்குற அவங்களுக்கு வரவேற்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் போது அவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு நமக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க, இன்றைக்கி எப்படி இருக்குது வரவேற்பு அப்படின்லாம் வந்து அவங்க நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் நீங்கள் முன் வரிசையில் கூட இடம் கொடுப்பாங்க. ஆனால் அங்கே வந்து கவனிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னைக்கு யார் பீக்கில் இருக்கிறாங்களோ பார்த்து அவங்கள தான் போயிட்டு ஓடி போய் அந்த மரியாதை செய்கிறது எல்லாமே இருக்கும். இது எல்லா பிரபல நடிகர்கள் எல்லாருக்குமே உண்டு. இப்போ ஒரே மேடையில் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் ஓடி போய் கவனிக்கும் போது என்ன கேட்டால் யாராவது வந்து ஒரு இது பண்ணும்போது வந்து மரியாதை யாருக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டால் ரஜினி கொடுப்பாங்க தான். பட் இருந்தாலும் அன்றைக்கி யார் மார்க்கெட்டு யார் அதிகமாக இருக்காங்கன்னா விஜயா இல்லை அஜித்தாருன்னா அவங்களும் போய் பார்ப்பாங்க. அது வந்து சில நேரங்களில் வந்து கவனிக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும். நாம் மட்டுமே கொண்டாடப்படணுன்ற அந்த எண்ணத்தில் வரவங்களுக்கு வந்து கேட்டினா அது வந்து ஒரு வருத்தத்தை தரும். ஆனால் இயற்கையாகவே வடிவேல் அவர்களுக்கு இந்த குணம் இருக்கும், நிச்சயமாக உண்டு, அதில் என்ன சந்தேகம். ஏற்கனவே இவனெல்லாம் கொஞ்சம் ஹெட்வைட் பிடிச்சிருந்தேன். கடந்த காலத்தில் பல வரலாறு இருக்கே இவங்களெல்லாம். முதல்ல ஊர்லேருந்து இவெல்லாம் எப்படி வந்தான்றதை முதல்ல பார்க்கணும், சரிங்களா?
எப்படியே வந்தீங்க ரைட், ஓகே வந்தாச்சு, வந்து ஜெயிச்சாச்சு, நின்னாச்சு, சினிமாவில் தேவையான அளவுக்கு பல 1000 கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் எல்லாம் வந்து யாரும் 300 கோடி 200 கோடி சொத்துலாம் இல்லை, எல்லாம் ஒரு 1000 கோடி சொத்து சேர்த்துட்டாங்க. அது வாங்கி போட்ட சொத்துக்கள் தான், எதுவும் உழைச்சி சம்பாதிச்சது தான். பட் அது மல்டிபிள் ஆகிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். 300 கோடி சம்பாதிச்சோன்னா இன்றைக்கி 1000 கோடி ஆகிட்டுருக்குன்னு வச்சுங்க. ஸோ எதுக்காக சொல்லணும்னா, நீங்கள் எல்லாத்தையுமே அடைஞ்சிட்டீங்க. அதை தாண்டி அது அப்படியே நிற்கணும்னு நினைக்கிறீங்களே, அடுத்தவனுக்கு போகக்கூடாது, இன்னொருத்தர் யாரும் அடுத்த ஜென்ரேஷன் வரக்கூடாதுன்றது வந்து கூட வேலை செய்கிற யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கல. அந்த வாய்ப்பும் கொடுக்கல. அது நீங்கள் யாரையாவது இப்போ இன்றைக்கி கூட நேற்று கூட ஒரு நடிகர், காமெடி நடிகர் வந்து கால் கட் பண்ணி அவரை வந்து ஹரிகோ செல்வராஜன் நினைக்கிறேன், அவர் படுக்க வச்சுருக்காங்க. அவரை வந்து போய் கவனிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. சின்ன சின்ன நடிகர்கள் தான் போய், சந்தானம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நடிகர்கள் தான் போய் பார்க்குறாங்க. இப்போ நீங்களாம் இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கள, இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க சார், நீங்கள் பணம் கொடுக்குறீங்க கொடுக்கலன்றதுக்குன்னா அந்த குறைஞ்சபட்சம் அதுக்கு என்னப்பா நான் அவங்க கூட இருக்கிறேன்ற அந்த ஒரு கவனிப்பு கூட போயிட்டு வந்து பார்த்து நீங்கள் வந்து ஆறுதல் சொல்கிறது கூட உங்களால் முடியலல்ல. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் ஒன்றும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் கணக்கு கேட்க போகிறது தான், நானும் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஆறுதல் சொல்கிறது கூட உங்களால் முடியலல்ல. அப்படி தானே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எத்தனை 1000 கோடி சொத்து வச்சு என்ன ஆக போகுது? எப்படி இருந்தாலும் அது ஒரு நாள் அழிய தான் போகுது, அடுத்த தலைமுறை அழிக்க போகுது, இல்லைன்னா அதுக்கு அடுத்த தலைமுறை அழிக்க தான் போகுது. எப்படியும் அந்த நீங்கள் எத்தனை கோடி நீங்கள் சம்பாரிச்சு வச்சாலும் அடுத்தடுத்த தலைமுறை வந்து அதை அழிக்க தான் போகுது இல்லையா? அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறான்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சு செய்யுங்க. ஆனால் அது செய்யலைல்ல. அப்புறம் நீங்கள் உங்கள் துறையில் இருக்கிற உங்களுக்கு நீங்களே செய்யலைன்னா அப்போ இன்னொருத்தர் யாரும் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் வந்து வடிவேலை பொறுத்த வரைக்கும் கேட்டால் யாருக்கும் நல்லது செஞ்ச மாதிரி இது வரைக்கும் இல்லை, யாரும் சொல்லலை. சொன்னால் நம்ம பதிவு பண்ணுவோம், யாருக்கும் அவர் வந்து நல்லது செஞ்சார் அப்படின்னு அவர் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நவபாஷானத்தில் வாராகி, வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397333373. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி. For call 766 7975 266.